ஒன்ஸ் நம்ம எழுதி கொடுத்துட்டோமோ அதை வந்து மாற்ற முடியாது. அதுக்காக தான் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க அந்த நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதை யாருமே வந்து உரிமை கோர முடியாது. சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து கொடுக்குறவராக இருக்கணும், ஒருத்தவங்க வாங்குறவங்களா இருக்கணும், நடுவில் கன்சிடரேஷன் இருக்கணும். பட் இந்த கிஃப்ட் டீடை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது. மெயினாக வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பம் இருக்கணும், வாங்குறவங்கள அக்செப்டன்ஸ், கிவிங் அண்ட் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அந்த ஒரு மெயினான கிளாஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இதில் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த கிஃப்ட் டீட் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் இல்லாத மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் 7+2% அதை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லேண்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து கோவிலுக்காக கொடுக்குறோன்னா இந்த கோவில் விஷயமா மட்டும்தான் இதில் நடக்கணும். இதை வந்து ஃபர்தராக சேல் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸும் நம்ம போடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிஃப்ட் டீடை வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பயன்படுத்த முடியும், அதே மாதிரி அதை எப்படி நம்ம ரத்து செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us Gangadharan sir. வணக்கம் சார். He has more than 13 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது விக்னேஷர். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. கங்காதரன் சார், இப்போ இந்த கிஃப்ட் டீட் அப்படின்னா என்ன சார்? கிஃப்ட் டீடுனா நமக்கு ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து ஒரு நல்ல காரணங்களுக்காக ஒருத்தருக்கு தானமாக கொடுக்குறோம். ஒரு கல்லூரி கட்டுறதுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ அப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா வாங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் உதவிகள் செய்கிறதுக்காக அதை வந்து நம்ம அவங்க மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக நம்ம எதுக்காக எழுதி வைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக தான் கிஃப்ட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம பதிவு பண்ணி கொடுப்போம். ஓகே. அதை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம எழுதி கொடுத்துட்டோமோ அதை வந்து மாற்ற முடியாது. ஓகே. அதுக்காக தான் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஓகே. பட் அது தொடர்ச்சியாக அவங்க அந்த நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பச்சைப்பன் கல்லூரி அறக்கட்டளையாக இருக்கட்டும், அது மாதிரி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் டீடை கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனுக்காக அதை யாருமே வந்து உரிமை கோர முடியாது. அந்த நல்ல விஷயங்களுக்காக தான் அதை பயன்படுத்த முடியும். ஓகே. அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறைய சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் லேண்டு நிறைய வச்சுருக்குங்க. சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வழியாக சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கான அந்த இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்போது ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அவங்க அதை வந்து உரிமை கோர முடியாது, ஆனால் மேற்பார்வையிடத்துக்கான ஒரு ரைட்ஸை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. அது வந்து மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். விக்னேஷ் சார், இப்போ சார் வந்துட்டு கிஃப்ட் டீட்னா என்னன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிஃப்ட் டீடில் இருக்க வேண்டிய முக்கியமான கிளாஸஸ்னால் என்னென்ன சார்? மெயினாக கிஃப்ட் டீடில் இருக்க வேண்டிய மெயினான கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த கிஃப்ட் டீட் அப்படின்ற எக்ஸிக்யூஷன் பண்ணுறதே வந்து வித்தவுட் எனி கன்சிடரேஷன். அவங்க வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் அதை கொடுக்குறாங்க. வாங்குறவங்களும் எந்த விதமான கன்சிடரேஷன் கொடுக்காம தான் வாங்குறாங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வந்து தேர் ஷுட் பி ஒருத்தர் வந்து கொடுக்குறவராக இருக்கணும், ஒருத்தவங்க வாங்குறவங்களா இருக்கணும், நடுவில் கன்சிடரேஷன் இருக்கணும். பட் இந்த கிஃப்ட் டீடை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது. வித்தவுட் எனி கன்சிடரேஷன் நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கறதுல விருப்பம் இருக்கணும், வாங்குறவங்கள அக்செப்டன்ஸ், அதாவது அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க, அந்த கிவிங் அண்ட் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அந்த ஒரு மெயினான கிளாஸ் இருக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இதில் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த கிஃப்ட் டீட் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் இல்லாத மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் 7+2% அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதான் இந்த கிஃப்டில் வந்து சிலது வந்து கண்டிஷன் கொடுக்கலாம். ஓகே. சில கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இதை கொடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் அந்த லேண்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து கோவிலுக்காக கொடுக்குறோன்னா இந்த கோவில் விஷயமா மட்டும்தான் இதில் நடக்கணும், இதை வந்து ஃபர்தராக சேல் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸும் நம்ம போடலாம்.
அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்காக கொடுக்குறோன்னு நினச்சிங்கன்னா எஜுகேஷன் விஷயங்கள் மட்டும்தான் இதில் நடத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் மெடிக்கலுக்கும் கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் காரியங்களுக்கு. அந்த இடத்துல இந்த ரிலேட்டட் திங்ஸ் தான் நடக்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும். அந்த கிளாஸில் தனியாக வந்து கண்டிஷன் கிளாஸில் கொடுத்துடலாம். ஓகே. அதை மீறுற பட்சத்தில் இது பேசிக்கலி irrevocable. பட் இந்த கண்டிஷன்ஸ் மீறுது அப்படி ஃப்ராட் என்ன பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ரிவோக்கபிள். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர்? என்னோட பேர் சுதாகர் மேடம். ஓகே சார், சொல்லலாம் சார். உங்கள் கேள்வி கேட்கலாம். மேடம் அம்மா கிட்ட இருந்து அண்ணன் வந்து செட்டில்மெண்ட்டாக எழுதி வாங்கிட்டது மேடம், ஒரு 30 சென்ட் மேடம். ஓகே. அது ஆல்ரெடி ஆளுக்கு 3 ஏக்கர் இருந்துச்சு மேடம். 3 ஏக்கர் 30 சென்ட் இருந்துச்சு மேடம். ஆளுக்கு 1 ஏக்கர் தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டாங்க அம்மா. ஓகே. மீதி 30 சென்ட் அவங்களோட நல்ல பிற்காலத்துக்காக வச்சிருந்தோம். ஓகே. அதை அவங்கள கூட்டிட்டு போயிட்டு எங்களுக்கு கொடுத்த 1 ஏக்கர் நாங்கள் வந்து வெளியில ரியல் எஸ்டேட் கொடுத்துட்டோம் மேடம். ஓகே. அண்ணனுக்கு கொடுத்த 1 ஏக்கரை வந்து அவர் சப்டிஷன் பண்ணும்போது அம்மாவோட 30 சென்ட்டையும் பட்டா மாற்றம் செஞ்சு அவர் பேர் வச்சிட்டாரு மேடம். ஓகே. அது சரி பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அம்மாவுக்கு தெரியாம, அம்மா படிப்பு இல்லாதவங்க மேடம், அவங்களுக்கு வந்து எழுதி ஆயிட்டாரு மேடம். ஓகே. அந்த 30 சென்ட் சேர்த்து எழுதி ஆயிட்டாரு மேடம். ஓகே சார், இதுக்காக வந்து ஏதாச்சும் நீங்க லீகலா ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா? லீகலா ஸ்டெப் எடுத்தேன் மேடம். கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்தோம் மேடம். அவங்க ஆர்டிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஓகே. ஆர்டிஓ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டுல மட்டும் இருக்கிறதுக்காக வழிவகை செஞ்சு கொடுக்குறோம், இந்த கேஸை வந்து நீங்க சிவில் கேஸ்ல தான் பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேடம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா வந்து லீகல் நோட்டீஸ் எதுவும் இஷ்யூ பண்ணல, கரெக்டா? லீகல் நோட்டீஸ் விட்டேன் மேடம். 2 வாட்டி லாயர் வச்சு கொடுத்தோம். ஆனா வாங்கிட்டு அவங்க திருப்பி எதுவும் அனுப்பல. ஆனா இப்ப 3வது வாட்டி அனுப்புறப்ப அதே அட்ரஸ்ல தான் இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. ஆனா அட்ரஸ் நான் வந்து தப்பான அட்ரஸ்ல இருக்கேன், அட்ரஸ் இல்லைன்ட்டு திருப்பி விட்டாங்க மேடம் நோட்டீஸ். ஓகே சார், இந்த ப்ராப்பர்ட்டி வித்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? எல்லாம் இப்போ ரீசெண்டா மேடம், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இப்பதான் மேடம் நிச்சயமே. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார் கொஞ்சம் எடுத்து. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஆமாம், இப்போ அம்மா வந்து அந்த பூர்வீக சொத்தாது அம்மா பேர்ல அப்பா வாங்கி எழுதி வச்சாங்க. சரி சரி. இப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அண்ணன் எழுதி வாங்கிட்டாரு. ஆமா, அம்மா கூட்டிட்டு போயிட்டு பட்டா மாற்றம் செய்யறேன்னு சொல்லி எழுதிட்டாரு. இப்போ அண்ணன் பேர்லேயே மாற்றிருக்காங்களா, வேற யாருக்குன்னா சேல் பண்ணிருக்காங்களா? அவங்க வந்து உடனே அவங்க ஒய்ஃப் பேர்ல இந்த கண்டுபிடிச்சினுமே சார், அவங்க ஒய்ஃப் பேர்ல மாத்திட்டாரு சார். மறுபடியும் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டாரு சரி சார். சரி ஓகே. இப்போ அம்மா வந்து நல்ல மனநிலையோடு இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க தான் சார் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ், ஆர்டிஎஃப்சி எல்லாமே அலைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க சார் வந்து. சரி சரி. ஒன்றும் இல்லை. இப்போது அப்படி இன்னைக்கு நிறைய கலெக்டரே வந்து நிறைய ரத்து பண்ணியிருக்காரு, ஆர்டிஓவும் ரத்து பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அம்மா சுயநினைவோடு நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை ரத்து பண்ண முடியும். நீங்கள் ஆர்டிஓ கிட்ட கொடுத்த மனு இருக்குங்களே, அந்த மனுவே வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்க விசாரிக்கலன்னா நீங்கள் ரிட் பெட்டிஷனாக கூட நம்ம தாக்கல் பண்ணி நம்ம இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் சொல்லி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணி நம்ம கோர்ட்லேயே ஒரு தீர்வினை அந்த ஆர்டிஓக்கு ஒரு டைரக்ஷன் வாங்கி கொடுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். விக்னேஷ் நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். என் பேர் மணி, சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். எங்களுக்கு என்ன அப்படின்னா, எங்க அப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து பரம்பரை சொத்து அது. ஓகே. எங்க பெரியப்பா இருக்கும்போது நிறைய கடன் வாங்கிட்டார் சொத்து மேல. ஓகே. அது அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அவருடைய பையன், அதாவது எங்க பெரியப்பா பையன், ஓகே, என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சொத்தை நானு கடன் எல்லாம் அடைச்சிட்டு உங்களுக்கு பணம் தரேன்னு அக்ரிமெண்ட், அந்த சேல் அக்ரிமெண்ட் முதல்ல போடுவாங்க இல்லையா, ஒரு இடத்த மட்டும் விற்கிறேன்னு சைன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஓகே. இப்ப எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. ஓகே. இப்போ இது கிரிமினல் கேஸ்ல வருமா, இத வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷ் பணம் வாங்கிட்ட மாதிரியும் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்காரு. ஓகே, பணம் புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம விக்னேஸ்வர் ஆன்சர் பண்ணுவாங்க. விக்னேஸ்வர் எடுத்து சொல்லிடுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து அந்த இடம் வந்து நீங்க சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்க அப்பா பேர்லயும் உங்க பெரியப்பா பேர்லயும் தான் இப்பயும் அப் டு டேட் இருக்குங்களா? இல்ல, இது பரம்பரை சொத்து. எங்க தாத்தா பேர்ல, தாத்தானா குளித்தா பாட்டி பேர்ல. சரி, அப் டு டேட் அவங்க பேர்ல தான் இருக்கு.
அவங்க வந்து ஒரு உயிர் கிரய பத்திரம் எழுதி வச்சிருக்காங்க, 5 பேர் உபயோகம் மட்டும் பண்ணலாம், விற்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு. சரிங்க சார், அது ஓகே, கொள்ளுபாட்டி. அது ஓகே சார். இப்போ வந்து அவங்க பேர்ல தான் இருக்கு. நீங்க வந்து சேல் அக்ரிமெண்ட் எதுக்கு போட்டீங்க, யார்கிட்ட போட்டீங்க? அது சேல் அக்ரிமெண்ட் நாங்க போடல, எங்க பெரியப்பா பையன் போட்டாரு. எதுக்குன்னா ஒரு இடத்த வித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பைசா எல்லாருக்கும் அவங்க பிரிச்சு, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பைசா இல்ல, கடனை அடைச்சிட்டு நீ பைசா வச்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி தரேன்னு சொல்லி சேல் அக்ரிமெண்ட் மட்டும் சைன் பண்ணிருக்காரு, பண்ணி தரேன்ட்டு. சரி 20 லட்சம் வாங்கிட்டாரு. அடுத்து என்ன அப்படின்னா சேலுக்கே வாங்கன்னு கூப்பிடுறாரு. பையர் கிட்ட 20 லட்சம் வாங்கிட்டாரா? ஆமா. சரி, சேல் அக்ரிமெண்ட் பார்த்து அதோட ஸ்டேட்டஸ் கோவா நிக்குது, அது மேல எதுவுமே இன்னும் ஆக்ஷன் நிக்குது, அதுக்கு மேல இல்ல. அது சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல, சேல் அக்ரிமெண்ட் தானே. இல்ல, சேல் அக்ரிமெண்ட்மே ப்ராப்பரா ஒரு வருஷம் வரை டைம் இல்ல அந்த அக்ரிமெண்ட். சரி, இப்போ வந்து அப்போ வந்து அந்த ஒரு வருஷம் டைம் முடிஞ்சிச்சுங்களா? முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. நீங்க அந்த சேல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கன்சர்ன் சிவில் கோர்ட்ல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு நீங்க அதை பேஸ் பண்ணி நாங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தடை மனு ஒன்று போட்டுருங்க, அந்த சர்வே நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி. ஸோ இதை கிரிமினல் வழக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ இதுதான் பெஸ்ட். எங்ககிட்ட சைன் வாங்கிட்டாரு, அதுல வந்து போட்டிருக்கு பணம் வாங்கிட்டேன்னு. நீங்களும் அந்த 20 லட்சம் சேர்ந்து வாங்கின மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஆனா உங்களுக்கு பணம் வந்து சேரல, வரல. அப்போ நீங்க வந்து சூட்டா தான் சார் போக முடியுது, கிரிமினல் கேஸா போக முடியாது. நீங்க கன்சர்ன் சிவில் கோர்ட்ல போயிட்டு இதை சூட்டா தான் போடணும். சூட்டா போட்டாலும் டிலே ஆகும்ல சார்? கண்டிப்பா ஆகும் சார். ஆனா இதுக்கு சிவில் நேச்சர்ன்றனால நீங்க கண்டிப்பா ஒரு சூட்டா தான் கொண்டு போகணும் சார் இதை. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுப்பிரமணியன், பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகே சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். இப்ப எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு ஆஸ்தி இருக்கு, அது நம்ம பேப்பர்ல எழுதலாமா, ஸ்டாம்ப் ரிஜிஸ்டர் பண்ணணுமா, வேற யாருக்கு நான் பண்ணணும்னா? இல்ல என்ன சார், திருப்பியும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு ஆஸ்தி இருக்கு, குழந்தை இல்லை. ஓகே. இப்போ எங்க ஆஸ்தியை நாங்க வேற யாருக்கு நான் எழுதணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இல்ல வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தா போதுமா? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுங்க சார். கங்காதரன் சார் கொஞ்சம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நமது குழந்தை இல்ல, ஆஸ்தி இருக்கு, நம்ம யாருக்குன்னா தஸ்து பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணுமா, இல்ல பேப்பர்ல எழுதி கொடுத்தா பரவாயில்லையா? நீங்க இப்போ வந்து அந்த சொத்து யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல இருக்கு. ஆமா, உங்க பேர்ல எல்லாம் பட்டா டாக்குமெண்ட்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. சரி, அப்போ நீங்க யாருக்குன்னா நீங்க கிஃப்டா பண்ண நினைக்கிறீங்களா இல்ல சேல் பண்ண நினைக்கிறீங்களா? சேல் எல்லாம் இல்ல, யாருக்குன்னா கிஃப்ட். ஆமா, நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுக்கணும் அதை. ஓஹோ, ரிஜிஸ்டர் பண்ணி தான் கொடுக்கணும். ஆமா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஏதாவது நீங்க கிஃப்ட் பண்ணதை அவங்க எதனா பயன்படுத்த முடியும். இல்லனா உங்களுடைய ஆமா, இல்லனா உங்க செகண்ட்ல சார் பணம் கட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணனும். ஆமா, பணம் கட்டி தான் பண்ணனும். ஆமா. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். அப்படி நீங்க பண்ணலனா நீங்க எடுத்து சொல்லிடலாம். நீங்க பண்ணலனா அது வந்து உங்களுடைய செகண்ட் கிளாஸ் லீகலா இருக்காங்களே, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆமா. ஓகே சார், தேங்க் யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோமா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம்ங்க. போவனா சொல்லுங்கம்மா. இதாவது தாத்தன் சொத்து பேரனுக்குன்னு இருந்தது முதல்ல. ஓகே. அப்புறம் இப்ப பேரம்பேத்திகளுக்கு எல்லா சொந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த வருஷம் அந்த சட்டம் வந்தது? அவங்க வந்து தாத்தன் சொத்து பேரனுக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணினது 86ல. ஓகே. இப்ப பேரம்பேத்திக்கு எங்களுக்கும் சொந்தம் இருக்குது. பாஞ்சி எழுதுனதுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு இப்ப எங்களுக்கும் சொந்தம் இருக்குதுன்னு கேக்குறாங்க. அதனால கேக்குறாங்க, எப்ப பேரம்பேத்திகளுக்கு எல்லாம் சொந்தம் வந்தது? ஓகே ஓகே சார். அம்மா, உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்கம்மா, எடுத்து சொல்லிடுங்க சார். சரிங்க அம்மா. உங்க இப்ப பேத்திங்க சொத்துல உரிமை கேக்குறாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எந்த வருஷம்? அவங்களுக்கெல்லாம் கல்யாணமானது 70ல, 1970ல. 1970ங்களா? ஆமா. அதாவது பேரம்பேத்திக்கு 2 பேருக்குமே சொத்துல, அதாவது கோபாஸ்னரி ப்ராப்பர்ட்டியில வந்து அவங்களுக்கு எப்போ சம உரிமை இருக்குன்னு சொன்னது வருஷம் வந்து 1989. தமிழ்நாட்டில் தான் முதல்ல அது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2000
1989. ஆமாம் 1989. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருந்தா அது வந்து இதுக்கு வந்து பொருந்தாது. ஓ சரி சரி. ஆனால் இப்போ 2005 வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் இதை கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக 2020 சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பேரம் பேத்திங்க வந்து இந்த மாதிரி இப்போ கன்சிஸ்டண்டாக அந்த சொத்து அப்படியே கோபாஸ்டரியாக இருக்குன்னா தே கேன் ஆல்சோ கிளைம் த ரைட் அப்படின்ற மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் 2020 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோர்ட் மூலிமா போனால் அவங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ சார். கங்காதரன் சார், இப்போ வந்துட்டு இந்த கிஃப்ட் டீட் அப்படிங்கிறதுல வந்துட்டு எப்போ ரிவோக்கபிள் பண்ணலாம், எப்போ வந்துட்டு ரிவோக்கபிள் பண்ண முடியாது சார்? இப்போ வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் வந்து இதை வந்து பொதுவான காரியங்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதியிருக்குன்னா அந்த கண்டிஷன் வந்து மீறும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரிவோக்கப் ஆகும். ஓகே ஓகே ஓகே, அந்த கண்டிஷன்ஸை மீறக்கூடாது, அது மட்டும் தான் ஒரே கிரவுண்ட். சில பேர் வந்து அதை சப்போஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ ஒரு சங்கம் மாதிரி உருவாக்குவாங்க. அதை தலைவர், செயலாளர், பொருளாளர், இப்போ நிறைய டீட்டில் என்ன கிஃப்ட் டீட்டில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு நிறுவனமாக வந்திருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவர், செயலாளர்லாம் போட்டு அந்த சொத்தை வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு கிரயமாக பண்ணி கொடுத்து அந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில் வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த அவங்க எந்த நோக்கத்துக்காக அவங்க எழுதி கொடுத்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஓகே, அதுதான் அந்த வார்த்தைகள் தான் பைபிள் வார்த்தை மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் சுவாசினி பேசுகிறேன் மேடம். ஓகே சார், நீங்கள் கேட்கலாம் சார் உங்கள் கேள்வியை. இப்போ எங்கள் அம்மா பேரில் வந்து நீச்சல் குடிக்கிற இடம் இருந்துச்சு. ஓகே, அதை பாதி விற்று எங்கள் அக்கா 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, மிச்சம் இருக்க பாதி இடத்துல இப்போ நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து வீடு கட்டி இருக்கோம். ஓகே, இப்போ மிச்சம் வீடு கட்டி இருக்கிற இடத்துலயும் எனக்கு பங்குன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஓகே, இதுக்கு என்ன பண்ண, கோர்ட்டில் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, எந்த வருஷம் கேஸ் போட்டாங்க சார்? இப்போ போட்டு ஒரு 6 மாதம் தான் இருக்கும். 6 மாதம் தான் ஆகுது. நீங்கள் வக்காலத்துலாம் ஃபைல் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டோம் மேடம். ஓகே சார், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? அதான் கேஸ் வாய்தால போயிட்டு இருக்கு மேடம். இல்லை, இப்போ நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு கவுண்டர் ஏதாச்சும் ஃபைல் பண்ணீங்களா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏதாச்சும் ஃபைல் பண்ணீங்களா? ஆமாம், எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கோம். பண்ணிட்டீங்க, எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஸ்வர் கொஞ்சம் எடுத்து சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அது டோட்டலாக எவ்வளோ ஏரியா, எப்போ நீங்கள் வந்து அவங்க அக்கா கல்யாணம் பண்ணீங்க அதை பாதி விற்று? அது எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் இருக்குங்க. ஓகே, 25 வருஷத்துக்கு முன்னாடி அது பாதி விற்று தான் கல்யாணம் பண்ணீங்க. அது இல்லாமல் வேறு எதுனா நீங்கள் சோர்சஸ் மூலிமா கல்யாணம் பண்ணீங்களா? இல்லை, அது அந்த விற்று அப்புறம் 3ஆவது அக்காவுக்கு வந்து வீட்டில் வேலை செஞ்சு போட்ட காசில் போட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். சரி, இப்போது அம்மா இல்லைங்களா? அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை. ஓகே, அம்மா பேரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆமாம் சார். இப்போ அம்மா பேர்லேயே இருக்க அந்த பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நீங்களும் உங்கள் தம்பியும் வீடு கட்டியிருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம். இப்போ அதில் வந்து அவங்க ரைட்ஸ் கேட்குறாங்க. ஆமாம் சார். சரி, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்று கல்யாணம் பண்ணீங்கன்றதுக்கான எவிடன்ஸ் எதுனா உங்கள் கையில் இருக்கா? இல்லை, அது ஒரு இதுவுமே இல்லை, அதனால தான் கூப்பிட்டு. இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருப்பீங்களா பாதி? ஆமாம் மேடம். அது ஈஸியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா? ஆமாம், அது விற்றுட்டோன்னு காட்டுது. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் ப்ராபபிலிட்டி அவங்க சைடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே வச்சுருக்கீங்க ப்ராப்பர்ட்டியை. ஸோ அப்போ வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் லீகல் ஹேர்ஸ் தான். இப்போ உங்கள் 2 பேருக்கும் அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கோர்ட்டில் வந்து உங்கள் ஆர்குமெண்ட்ஸ் மூலிமா ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸில் தெளிவாக வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் சொன்னீங்கன்னா கோர்ட் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷி ஹேஸ் த ரைட், லீகல் ரைட் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் மேடம். ஹலோ சார், வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே சார். போலூர் வட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். மேடம் சொல்லுங்கள் சார். மேடம், சார் நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி. மேடம். ஓகே சார். திருவண்ணாமலை மாவட்டம்
ஓகே சார், நீங்க போலூர் வட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம், ஏழுமலைங்க. ஓகே சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார், அப்பதான் நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். சரி மேடம். சரி மேடம். ஓகே சார், இப்போ கேட்கலாம் சார். மேடம் அப்பா வந்து உயில் ஏஜ் வச்சுக்கிறாரு மேடம். ஓகே. அது அண்ணன் தம்பி 2 பேருக்கு மேடம். ஓகே. கணேசன் பேருக்கும் ஏழுமலை பேருக்கும் சன்னதி அடைய வேண்டியதுன்னு உயில் ஏஜ் வச்சுக்கிறாரு மேடம். ஓகே. அந்த சொத்து வந்து மேடம் தம்பி வந்து அம்மா பேர்ல 1 ஏக்கரா அப்பா அந்த சொத்துல வந்து ஜீவனத்துக்கு எழுதி இருக்காங்க. ஓகே. அந்த இடத்த வந்து விற்க வாங்க விரும்ப இல்லை. யாருக்கும் வந்து இந்த ஏழுமலையோ கணேசனோ அந்த இடத்த விற்க கூடாது, எந்த ஒரு வில்லங்கமும் பண்ணக்கூடாது, அந்த சொத்தை வந்து அதை பாதுகாக்கணும்ட்டு எழுதி ரெக்கார்ட் நீங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அம்மா பேர்ல 1 ஏக்கரை எழுதுந்து வந்து தம்பி பிளாக்மெயில் பண்ணி அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி பையன் தம்பி மகன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி அது வேற ஆளுக்கு வித்திருக்காங்க மேடம். ஓகே. அது எப்படி சட்டப்பூர்வமா அது செல்லுமா எப்படி மேடம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம கங்காதரன் சார் சொல்லுவாங்க. கங்காதரன் சார் கொஞ்சம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2 பேருக்கு அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் வில் எழுதிருக்காரு, அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரா? அப்பா இறந்துட்டார் சார். இல்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? ஆமா சார், இந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு சார். சரி ஓகே. அம்மாவுக்கு 1 ஏக்கரை கொடுத்துருக்காரு. ஆமாங்க சார், அம்மாவுக்கு 1 ஏக்கர் வந்து ஜீவனத்துக்கு அது விற்க வாங்க உரிமை இல்லைங்க. அதன் பிறகு ஜீவனத்துக்கு பிறகு கணேச வயசுல பிறகு ஆண் சன்னதி 2 பேரும் எடுத்துக்கலாம். 2 பேரும் எடுத்துக்கலாம். சரி. அப்படி இருக்கும்போது சார் ஆமா, அவங்க இருக்கிற வரைக்கும் விற்க கூடாது, அவங்க மறைந்த பிறகு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் எடுத்துக்கலாம் எழுதியிருக்காரு. ஆமாங்க சார், நாங்களும் ஏழுமலை விற்க முடியாது, கணேசன் விற்க முடியாது சார், அதுல நாங்களும் ஜீவனம் பண்ணலாம் சார். சரி சரி, நீங்க ஒண்ணு இல்ல. சரி. நீங்க யாரு வாங்கியிருக்கா அந்த இடத்த? சார் வேற பார்ட்டி வாங்கியிருக்காங்க சார். சரி ஓகே, நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் அவர்களை கொடுங்க, நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். இந்த மாதிரியான வந்து இந்த மாதிரி எங்க வில்லு இருக்கு, வில்ல காமிச்சே நீங்க நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். இந்த மாதிரி வந்து எங்களுடைய அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எங்களுக்கு தான் ஈக்குவல் ரைட்ஸ் அது 2 பேருக்கு. சரி சார். அதுக்கு இந்த பிட்வீன்ல வித்தா அது செல்லாது. சரி சார். அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து ரத்து பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க கோர்ட்டு அன்னைக்கு ரத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரி சார். அப்படின்னு சொல்லுங்க. அதன் பிறகு வராங்களா பாருங்க, இல்லைன்னா நீங்க சூட்டா ஃபைல் பண்ணிக்கங்க. சரி சார். ஆனா ஈஸியா அது முடிஞ்சிடும். ஆமா ஆமா. அப்புறம் சார் மேற்கொண்டு என்ன சார், இப்போ தட்டி பொது இடத்துல வந்து சொத்து பொதுவா இருக்கு சார். அந்த பொது சொத்தை வந்து என்னுடைய அனுமதி இல்லாம அவரே வந்து போயிட்டு மணிகார சர்வேர் வச்சு அளந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார், அது செல்லுமா சார்? அப்படி செல்லாது. இப்போ வில்லு வந்து நீங்க வில்ல வந்து சரி அப்பா இறந்த பிறகு சரி நீங்க வில்ல வந்து ப்ரொபகேஷன் பண்ணி சரி சார் 2 பேர்ல பட்டாலாம் மாத்துனீங்களா? இல்லைங்க சார், அப்பா பேர்ல தான் சார் இருக்கு. அதான் நீங்க முதல்ல அதை மாத்துங்க. சரி சார். அதை மாத்திருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பேர்ல வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க உங்களை கன்சல்ட் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது, அளக்க வர முடியாது. சரி சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம் வணக்கம். வணக்கம் சார், உங்க சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம். என் பேர் சுலைமான். ஓகே சார். மேடம் ஒரு 30 அடி ரோட்ல இருந்து ஒரு 10 அடி ரோடு பிரியுது. ஓகே. அந்த 10 அடி ரோட்ல வந்து மொத்தம் 5 வீட்டுக்கான வழிங்க. ஓகே. முன்னாடி இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து 10 அடி 15 அடி தான் இடங்க. ஓகே. அதுல இந்த வழியில ஒரு 5 அடி இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணீங்க. ஓகே. மூலப்பத்திரத்திலே அவங்களுக்கு 15 அடி தான் காட்டும் போது இந்த 5 அடி சேர்த்து புதுசா கரை பண்ணிருக்காங்க. அக்கா தங்கச்சியோட அக்காவும் தம்பியோட இடம். ஓகே. அவங்க கரை பண்ணி அக்கா வந்து எழுதி கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கரை பண்ணிருக்காங்க மேடம். 5 அடி ஆக்கிரமிப்பு பண்ணி கரை பண்ணிருக்காங்க. இது எப்படி கரை பண்ணி கொடுக்குறாங்க சர்வர்? என்ன பண்ணலாம் மேடம்? மீண்டும் அந்த 10 அடி கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுங்க சார். விக்னேஷ் எடுத்து சொல்லிடுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அந்த 10 அடி பொது வழின்னு எதுல மென்ஷன் ஆயிருக்கு? கார்பரேஷனோட மேப்ல இருக்கு சார். அதோட பேரண்ட் டீட்ல அந்த 10 அடி பொது வழின்னு இருக்கா? இருக்கு சார். சர்வே நம்பர் போட்டு கிளியரா இருக்குங்களா? ஆமா சார். அப்போ இப்போ வந்து அந்த அந்த பொது வழியை தான் வந்து கன்சர்ன் பார்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா இப்ப? ஆமா, அந்த 5 அடி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டுங்க. அந்த 5 அடி வழியை விட்டு 5 அடி எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க மூலப்பத்திரத்தை பார்த்துருக்கேன் சார். முன்னாடி இருக்கிறவங்க மூலப்பத்திரம் பார்த்தா 15 அடி தான் இருக்குதுங்க. சரிங்க. அவங்க இப்ப புது பத்திரம் பண்ணும்போது 20 அடியா பண்ணிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல
அந்த டாக்குமெண்ட்டை காப்பி அப்ளிகேஷன் போட்டு சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காப்பி அப்ளிகேஷன் போட்டு ஒரு காப்பி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட் டீடு இது ரெண்டுத்தையும் வச்சு கன்சென்ட் அந்த எந்த சப் ரிஜிஸ்டரோ அதுக்கு மேலே வந்து அப்பீல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லையோ இல்லை டைரெக்டாக போயிட்டு ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பேரண்ட் டீடில் இருக்குது, பொது வழின்னு இருக்குது, பொது வழியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஸோ இந்த பத்திரத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். மேடம் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுமா. வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் கோமதி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேடம் அப்பாவோட லேண்ட் ஒண்ணு தாத்தா வந்து பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. அத்தைக்கு வீடு, அப்பாவுக்கு வந்து வெறும் லேண்டுன்னு சொல்லி 2010 அது ஒரு உயில் மாதிரி எழுதி கொடுத்திருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் அவர் இறக்கறதுக்கு முன்னாடி அத்தைக்கு மட்டும் வீடை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்பாவுக்கு எந்த டாக்குமெண்டோ இந்த அதோட தாய் பத்திரமோ எதுவுமே இல்ல. ஓகே. இப்ப அது அப்பா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? நமக்கு ஏற்கனவே 2010 ஒரு உயில் எழுதி கொடுத்திருக்காங்க, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களா? ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்கம்மா. கங்காதரன் சார் கொஞ்சம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இறந்து 4 வருஷம் ஆகுது சார். சரி 2010 உயில் எதுவும் மாற்றமும் பண்ணல? இல்ல, அவர் அதுக்கப்புறம் அதை வந்து கேன்சல் பண்ணிருக்காரு சார். அதை யார் பண்ணது? அவரே உயிரோட இருக்கும் போதே பண்ணிட்டு தான். ஏன்னா எங்களுக்கு எழுதி கொடுக்கும் போது மொத்த வீடு லேண்டு எல்லாமே அப்பாக்குன்னு எழுதி கொடுத்திருந்தாரு. சரி. அதை மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு வீட்டை வந்து அத்தை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காரு சார். இப்போ அந்த சொத்து யார் பேர்ல இருக்கு? தாத்தா பேர்ல இருக்கா? ஆமா, தாத்தா பேர்ல தான் இருக்கு. இப்போ தாத்தா எந்த டாக்குமெண்ட்டும் எங்க கையில இல்ல. அப்போ நீங்கள் தாத்தா பேரில் திருப்பி அத்தையும் அதில் லீக்ல வருவாங்களே? இல்லை, இப்போ அவங்க எழுதி கொடுக்கும் போதே வந்து அத்தைக்கு அதுவும் இது உங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு தான் இறந்தாங்க. ஆனால் இப்போ அத்தைங்களாம் வந்து சைன் பண்ணாங்கன்னா அது வந்து அப்பா பேரில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? ஆமாம், ஏன்னா வில்லு வந்து அதே வில்ல இருந்தால் பரவாயில்ல, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண பிறகு அத்தைக்கு தனியாக ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாம். அப்போ அந்த லீக்கில் வாரிசுதாரில் அவங்களும் அத்தையும் வந்துடுவாங்களே? ஆமா, வந்துருவாங்க. அவன் வந்த பிறகு அவங்க சைன் போட்டா மட்டும்தான் அப்பாவுக்கு செல்லும். அப்ப அவங்க வாரிசுங்க எல்லாமே வந்து சைன் பண்ணாதான் அவர் அந்த அத்தை உயிரோட இருக்காங்களா? 3 பேர் இருக்காங்க சார். ஆமா, 3 பேர் உயிரோட இருக்காங்க. உயிரோட இருக்காங்களா? ஆமா, உயிரோட தான் இருக்காங்க சார். அவங்க சைன் போட்டாலே போதும். அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாம். ஹலோ 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 அம்மா. ஹலோம்மா, வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? அம்மா என்னோட பேரு பத்மபிரியா ஞானப்பிரகாஷ்மா. ஓகேம்மா. நாங்க கடலூர்ல இருந்து கால் பண்றோங்கம்மா. ஓகேம்மா, உங்க கேள்வி கேட்கலாமா? எங்க மாமனார் பேரு மாயவன்மா. ஓகே. அவங்களுக்கு 2 மனைவிங்க. ஓகே. 2 மனைவிங்கள மூத்த மனைவிக்கு பிறந்த ஒரு பேரு தான் எங்க வீட்டுக்காரு, எங்க நாத்தனார் ஒருத்தவங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகேம்மா. 2வது மனைவிக்கு பிறந்தது 3 பையன் 2 பொண்ணு. ஓகே. இப்ப எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து கல்யாணம் பண்ண வந்த புதுசுலயே நாங்க எங்க மாமனாரோட சொந்த சுயநிலையோட தான் நீங்க கொஞ்சம் தூரம் தள்ளி இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எங்க சின்ன மாமியாரும் அவங்கதான் வச்சு பாத்துக்கிட்டாங்க, அவரு கூட தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனாருக்கு ஒரு பக்கவாதம் மாதிரி வந்துருச்சுங்கம்மா. எங்க மாமனார் எங்க கூடயே வந்துட்டாங்க. அவங்க வச்சிருக்கிறதுக்கு விருப்பமும் இல்ல, அவங்க பாத்துக்கவும் இல்ல. எங்க மாமனார நாங்களே தான் இந்த வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நானும் எங்க வீட்டுக்காரருமா. ஓகே. எங்க மாமனார் பேர்ல தான் அந்த சொத்து இருக்குது, அந்த இடமே. ஆனா அவங்க வந்து அந்த இடத்துக்கு எங்களால போகவும் முடியல, அதுல எங்களுக்கு எந்த பாகமும் இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு பட்சம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாகத்தை வந்து 4ஆ பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒரு மனைவிக்கு, மூத்த மனைவிக்கு ஒரு பாகமும் இளைய மனைவிக்கு ஒரு பாகம்ன்றதான் சட்டத்துல ஒரு இடம் இருக்குங்களாமா? ஓகேம்மா, உங்க கேள்வி புரியுது. இதுக்காக நீங்க ஏதாச்சும் வழக்கறிஞர் அணுகுனீங்களாமா இதுக்கு முன்னாடி? இந்த பிரச்சனைலாம் எதுவும் இது வரைக்கும் நாங்க அணுகலமா. ஏன்னா எங்க மாமனார் வந்து பக்கவாதம் வந்து இருக்கிறதால இப்ப எங்க கூட தான் இருக்கிறாங்க அவங்க. ஓகே. அவங்களால கையெழுத்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் போக முடியல. நாங்க இப்போ எங்க வீட்டுக்காரரு மூத்த மனைவியோட மகன், எங்க வீட்டுக்காரு அவரு கேஸ் போட முடியுமாமா இந்த டைம்ல? ஓகேமா, உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. விக்னேஷ் எடுத்து சொல்லிடுங்க சார். சரிங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ உங்க மாமனாருக்கு வந்து 2 மனைவின்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் யாரு அவங்க திருமணம் பண்ணாங்க?
எங்க எங்க மாமியார் தானுங்க ஐயா. ஓகே, இப்போ வந்து அது டிவோர்ஸ் வாங்காம தானே திரும்பி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரு? இல்லைங்க ஐயா, டிவோர்ஸ் பண்ணாமலதான் ஐயா இன்னொரு அவங்க மாமா பொண்ணுங்க ஐயா, அவங்க வந்து இணைஞ்சுக்கிட்டாங்க ஐயா அவர் கூட. சரி, ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் மனைவிக்கு டிவோர்ஸ் ஆகல அப்படிதானே? இல்லைங்க ஐயா, டிவோர்ஸ் ஆகல. ஆனா அவர் வந்து அவங்க வந்து எங்க வீட்டுக்காருக்கு 12 வயசு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க ஐயா, மூத்த மனைவி. ஓகே. முதல் மாமியார் இறந்துட்டாங்களா? ஆமாங்க ஐயா, மூத்த மனைவி இறந்துட்டாங்க. இப்போ எங்க வீட்டுக்காருக்கு 45 வயசு. ஓகே, இப்போ வந்து அவங்க இறந்த அப்புறம் இவங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படிதானே? நோ 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 நோ, அவர் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஐயா. சரி, இப்போ அவங்க இல்ல, இப்போ இவங்க ரெண்டாவது மாமியார் தான் இருக்காங்க அப்படிதானே? ஆமாங்க ஐயா. சரி, இப்போ நீங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரர் எங்க மாமனாரை நான் தானுங்க ஐயா பாத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து அந்த சொத்து வந்து உங்க மாமனார் பேர்ல தான் இருக்கா? ஆமாங்க ஐயா, மாமனார் பேர்ல தான். அவரு சுய சம்பாதனையில சம்பாதிச்ச சொத்து தானே? சுய சம்பாதியில சம்பாதிச்ச சொத்துன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா தான் எழுதி சுய நினைவோட இவருக்கு எழுதி கொடுத்தாங்க எங்க மாமனாருக்கு. சரி, ஓகே. அவர் பேர்ல தான் இப்போ அப்சல்யூட் டீட் இருக்கு. ஆமாங்க ஐயா. அந்த பத்திரம் யார்கிட்ட இருக்கு? பத்திரம் வந்து இருக்குங்க ஐயா, எங்ககிட்ட நகல் இருக்கு. பத்திரம் ஒரிஜினல் காப்பி வேணும். தமிழ்நாட்டில் நீங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒரிஜினல் பத்திரம் வேணும். ஒரிஜினல் பத்திரம் கண்டிப்பா வேணும். கண்டிப்பாக ஒரிஜினல் பத்திரம் வேணும். அப்படி இல்லைன்னா அது நீங்கள் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கொடுத்து அது வந்து நீங்கள் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ அப்படிங்களா? அதுக்கு பவர் வேற ஏற்றணும் அப்படின்ற வேற சொல்லியிருக்காங்க ஐயா. பவர் இல்லை, இப்போ அந்த ஒரு ஒரிஜினல் டீட் உங்ககிட்ட இல்லைன்னா நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து அது அவரோட அப்சல்யூட் சொத்து அப்படின்றதுனால அவர் வந்து யாருக்குன்னா எழுதி வைக்கலாம், அது யாரும் தடுக்க முடியாது. நீங்க ஆமா, நீங்க போறது வரதை விட்டுட்டு அவர் இப்போ வந்து பேச முடியுமா? அவரால் கன்சென்ட் கொடுக்க முடியுமா? கன்சென்ட் கொடுக்க முடியும், பேச முடியுங்க ஐயா. ஆனா கையெழுத்து மட்டும் கொஞ்சம் வராதுங்க. அது பரவாயில்ல, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனா பேச்செல்லாம் சுயநினைவோட இருக்காங்க. அவரோட ஃப்ரீ கன்சென்ட் கொடுக்க முடியும்னா கன்சென்ட் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து அவரோட கன்சென்ட் கொடுத்து அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கண்டுபிடிங்க. அதை பேஸ் பண்ணி அவர் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் டோக்கன் போட்டு யார் பேரில் அவர் விருப்பப்படுறாரோ அவங்க பேரில் டோக்கன் போட்டு நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் முன்னாடி இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சப்போஸ் அவரால் சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வர முடியலனாலும் சப் ரிஜிஸ்ட்ரே வீட்டுக்கும் வந்து அந்த பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நான் கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார். என் பேர் ஃபரீத். ஓகே சார், நீங்கள் கேட்கலாம் சார். மேடம் எனக்கு 2 ஒய்ஃபு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பையன், ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு பொம்பளை புள்ள. ஓகே. எங்க அத்தா சொத்து வந்து என் பேர்ல எழுதி கொடுத்துருக்காரு. ஓகே. என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் வந்து அவங்க நன்னிமாவட்டோடயே இருந்துக்கிட்டான். ஓகே. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து எனக்கு பின்னாடி வந்து அந்த பையன் வந்து இந்த சொத்துல வந்து பங்கு கேட்டு வருவானா? ஓகே சார். அதே மாதிரி மேடம் அந்த மொத ஒய்ஃபுக்கு வந்து சொத்து இருக்குது, ஒரு வீடு இருக்குது. ஓகே. அதுல எனக்கு பங்குங்களா? ஓகே சார், உங்க கேள்விக்கு வந்துட்டு நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க சார். விக்னேஷ் கொஞ்சம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நீங்க ஹிந்து தானே? முஸ்லீம்ங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு 2 ஒய்ஃப்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சன்னு, செகண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு டாட்டர், அப்படி தானே? ஆமாங்க சார். ஸோ வித்தவுட் எனி டிவோர்ஸ் 2 பேருமே இருக்காங்க? ஆமாங்க சார். அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஓகே, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சன் மட்டும் இருக்காங்க? ஆமாங்க சார். அது அவங்க நன்னிமாவட்டோட இருக்கு அப்படி. ஓகே, அவங்களோட மதர் சைடில் இருக்காங்க? அவங்க மதரோட அத்தை சைடில். ஓகே, அவங்க உங்ககிட்ட வர்றது இல்லையா அவரு? எங்கிட்ட கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டு அப்படி. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டியில் ஷேர் இருக்குது. சரிங்க சார். ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஷேர் இருக்குது. ஓ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் வில்லு மாதிரி எழுதணும்னா ஷேர் வராதுங்க? நீங்கள் வில் மாதிரி யாருக்கு வேணால் நீங்கள் விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுத்துடலாம். கொடுத்தா ஷேர் வராது? ஆமாம். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து வேலாயுதம் மேடம். ஓகே சார். நான் செங்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே சார். ஓகே சார், நீங்க கேட்கலாம் சார். சார் அதாவது மேடம், நானும் என் தம்பி எங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து ஓகே சொத்து விலைக்கு வாங்கியிருக்கோம். ஓகே. 84 வாங்கியிருக்கோம். ஓகே.
இப்போ நாங்க எங்க 3 பேருக்குள்ள சொத்தை எங்க அப்பாவும் என் தம்பி இறந்து போயிட்டான். ஓகே. எங்க அப்பா பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவரு மகள்களுக்கு உயிர் எழுதி வைக்காரு. ஓகே ஓகே. இப்ப இது என்ன பண்ணலாம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார் கொஞ்சம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நீங்க உங்க தம்பி உங்க அப்பா சேர்ந்து தான் சொத்து வாங்குறீங்க. ஆமா. எப்போ 1984 சொத்து வாங்குறீங்க? அந்த டாக்குமெண்ட் யார் பேர்ல இருக்கு? 3 பேர் பேர்லயுமே இருக்கு. 3 பேர் பேர்ல தானே இருக்கு. ஆமா. அதனால அப்பா தனிப்பட்ட முறையில் உயில் எழுதியிருக்காருல்ல? ஆமா. ஆமா. நீங்க எல்லாம் சம்பாதிச்சு தானே வாங்கினீங்க? ஆமா. 3 பேரும் சம்பாதிச்சு தானே வாங்கினீங்க? ஆமா ஆமா. ஆமா. அவர் தனிப்பட்ட முறையில் வந்து வில்லு யாருக்கு எழுதியிருக்காரு? மகா பேருக்கு அவருக்குள்ள பாட்டு எழுதியிருக்காரு. அவருக்குள்ள பாட்டு எழுதியிருக்காரு. வர பிரிக்கப்படாத சொத்தை எழுதியிருக்காரு. பிரிக்கப்படாத சொத்தை எழுதியிருக்காரு. ஆமா. ஓகே ஓகே சரி. இப்போ இதுல உங்களுக்கு என்ன டவுட்? இதுல இது எனக்கு இப்ப பிரிச்சு தர மாட்டேங்காரு. இல்ல நீங்க பிரிச்சு தரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க 3 பேர்ல தான் டாக்குமெண்ட் இருக்கு. ஆமா. தம்பி இருக்காரா? தம்பி இறந்து போயிட்டாரு. அவங்க பசங்க என்ன இருக்காங்களா? பசங்க இருக்காங்க. அந்த பசங்க டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சீட்டு வாங்கிங்க. சரி. ஓகேங்களா? நீங்க அதுக்கப்புறம் இப்போ உங்க அப்பா எழுதியிருக்காருல, ஆமா, அந்த சொத்துக்கு கூட உங்க பிரிக்கப்படாத சொத்து தான் கொடுத்துருக்காங்க. ஆமா. உங்க சிஸ்டருக்கு. ஆமா. இப்போ அவங்களும் வந்து நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் அவங்களும் வந்து ஒரு டாக்குமெண்டா பண்ண முடியாத. ஆனா அது பண்ணிருக்காங்களே, அதுக்கு தான் நான் கேட்க உங்ககிட்ட. அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணி எழுதி வச்சிருக்காரு. இப்போ அவருக்குள்ள பார்த்த உயிர் எழுதி அந்த 2 பேருக்கு வச்சிருக்காரு. இல்ல உயில் எழுதி வச்சிருக்கலாம். இப்போ அவர் உயிரோட இருக்காரா? அவர் உயிரோட இருக்காரு. ஓகே. அப்போ அவர் உயிரோட இருந்தா நீங்க அவரே நீங்க கூப்பிடுங்க. அவர் வரமாட்டேங்காரு. நான் பிரிச்சு தரமாட்டேங்காரு. ஓகே ஓகே. அப்போ அப்படின்னா நீங்க அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க. கொடுத்தாச்சு. எனக்கு கேஸே நான் ஃபைல் பண்ணிருக்கேன். கேஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா? சரி சரி. என்ன? ஆமா, அது 2 வருஷம் ஆச்சு. சரி சரி. என்ன ஸ்டேஜ்ல இருக்கு கேஸ்? காம்ப்ரமைஸ்க்கு கூப்பிட்டாங்க. காம்ப்ரமைஸ்க்கு நான் மட்டும் தான் போனேன். ஆனா அவங்க வர மாட்டாங்க. சரி ஓகே. இப்போ கோர்ட்டே வந்து அதை பிரிச்சு கொடுக்கும். கோர்ட்ல அவ சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் பிரிச்சு கொடுக்கணும் மட்டும் தான் சொல்லாங்களே ஒழிய ஆனா கொடுக்காம இழுத்தாங்க. இல்ல இப்போ உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்களா? ஆர்டர் போடல. ட்ரையலுக்கு வந்தாதானே ஆர்டர். ஆமா. இப்போ அதை நீங்க நடத்துங்க. கேஸை நடத்துங்க. கேஸை நடத்தி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்க. அது ரொம்ப நாள் ஆகும். இல்ல நீங்க இப்போ அப்படிலாம் நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு கேஸ்? ட்ரையல்ல இருக்கா? இல்ல, காம்ப்ரமைஸ் இது 10வது மாசம் 10ஆம் தேதியோட முடியுது. ஓ, காம்ப்ரமைஸ்க்காக நீங்க டைம் கேட்டிருக்காங்களா? காம்ப்ரமைஸ் நான் போட்டு அது முடிஞ்சு போச்சு. அவங்க வரவே இல்ல. சரி ஓகே ஓகே. ஐயா நீங்க ஒன்றும் இல்லை, காம்ப்ரமைஸ் கேட்டு நீங்கள் வரலன்னா நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் நீங்கள் பாகப்பிரிவினை நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்தி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி இபி போட்டு அவங்க அட்வொகேட் கமிஷன் வைப்பாங்க. அதன் பிறகு வந்து கோர்ட்டே பிரித்து கொடுத்து போயிடும். ஓகே சார், நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ. ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையில இருந்து பேசுகிறோங்க. ஓகேம்மா. என் டவுட் வந்து என்னன்னா, எங்களது ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி மேடம். ஓகே. அந்த ப்ராப்பர்ட்டியில ஏபிசிடின்னு இருக்கு. ஓகே. ஏ வந்து தனி இது, அதை வித்துட்டாங்க. ஓகே. டி அவ தனியா இருக்குது, சி தனியா இருக்கு. ஒரு வீடு டி சி இருக்கு. இப்போ அந்த ஒருத்தர் மட்டும் விட்டுட்டோம். நாங்க அக்காவோட பசங்களை விட்டுட்டோம். அக்கா இறந்துட்டாங்க. அது ஒரு 40 வருஷம் ஆச்சு. ஓகே. அவங்க பேரு நாங்க சேர்த்துக்கல. ஓகே. இது சொத்து பிரிக்கும் போது. ஓகே. பட் நாங்க இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறோம். ஓகே. இப்போ அதுல சி ப்ராப்பர்ட்டில வந்து ஒரு 3 பேர் இருக்கிறோம். அந்த சி ப்ராப்பர்ட்டிய நாங்க குடுக்கறோம்ன்றோம். மத்தவங்க வந்து 5 பேர் அதுல. ஓகே. அவங்க ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றாரு. ஓகே. அவங்க எங்க வரைக்கும் முடிச்சுக்க முடியுமா? ஆமா, முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வேக்கன்ட் லேண்டா இல்ல ஏதாச்சும் பில்டிங் மாதிரி கட்டியிருக்கீங்களா? வீடுதான். வீடு கட்டியிருக்கீங்க. ஓகேம்மா. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து தொடர்பா ஏதாச்சும் லீகல் ரெமெடிஸ் ஏதாச்சும் எடுத்தீங்களா? ஆமா ஆமா.
இப்போ வந்து அவங்கதான் கேஸ் இல்ல, அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க. பட் மீடியேஷன் கிட்ட போயிட்டு இருக்கோம். பட் இதுல நாங்க குடுக்குறோம்ன்றாங்க 3 பேரும், மத்தவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே. அப்போ இது வந்து எங்களுக்கு இதுல ஏதாச்சும் எங்களை வெப்பம் நாங்க ரிலீவ் பண்றதுக்கு வழி இருக்கான்னு கேக்குறேன். ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா விக்னேஸ்வர். ஓகே, தேங்க்யூ. அம்மா, இப்போ வந்து இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்றீங்களா, அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் உங்க அப்பா பேர்ல இருக்கா? அப்பா பேர்ல இருந்தது சார். அப்பா பேர்ல இருக்கிறது தானே? இருந்தது. நாங்க பிரிச்சுட்டோம், 12லயே பிரிச்சுட்டோம். ஓகே. இப்போ வந்து ஏ பி சி தனித்தனியா வந்து ஏ ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு, பி ப்ராப்பர்ட்டி ஒரு பர்சனுக்கு, சி ப்ராப்பர்ட்டி ஒரு பர்சனுக்கு பிரிச்சிட்டீங்களா இல்ல காமனா பிரிச்சுக்கிட்டீங்களா? ஆமா, காமனா வந்து ஏ மட்டும் ஒரு பர்சனுக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டோம். சரி. மற்றது வந்து ஒரு வீதம் பி சின்னு பிரிச்சுட்டோம் 2. சரி. அந்த பி வந்து ஒருத்தருக்கு, அது இன்னொன்னு சின்றது 3 பேருக்கு. இந்த சின்றது உங்க 3 பேருக்கு நீங்க எடுத்துக்கினீங்க? எடுத்திருக்காங்க. அவங்கதான், அவங்க பெரியவங்க எழுதி கொடுத்ததுதான், நாங்க எதுவும் இது பண்ணல. சரி. இப்போ இதுல வந்து சி ப்ராப்பர்ட்டில தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அப்படிதானே? சிலயும் இருக்கு. சரி. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தேவை? இதுல தேவைன்னா, இப்ப அக்கா பசங்களை விட்டுட்டோம்னா இல்லைங்களா, அக்கா இறந்துட்டாங்க. ஆமா. அவங்களோட பசங்க வந்து எங்களுக்கு சொத்து வேணும்னு கேட்டாங்க. சரி, நாங்க குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் எல்லாருமே. இதுல ஒருத்தர் மட்டும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே. அது நாங்க வந்து எங்களது வரைக்கும் நாங்க முடிக்க முடியுமா? இந்த சி ப்ராப்பர்ட்டி வரைக்கும் நாங்க ரிலீவ் ஆக முடியுமா? கண்டிப்பா ரிலீவ் ஆக முடியும். நீங்க கன்சர்ன் டிஎம்சி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்ல வந்து இதுக்கு உங்களுக்கான ரைட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க எக்ஸ்க்ளூசிவா கிளைம் பண்ண முடியும். ஸோ பெட்டிஷன் போட்டு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸை மட்டும் நீங்கள் தனியாக பிளெயின் ஃபைல் பண்ணி ஆப்போனண்ட் யாரெல்லாம் டிஃபரன்ஸோ எல்லாரையும் டிஃபரன்ஸ் சேர்த்து நீங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் மட்டும் வாங்கிக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். கங்காதரன் சார், ஒரு சின்னதாக வந்துட்டு இப்போது இந்த கிஃப்ட் டீடை வந்து ரத்து பண்ணணும்னா வந்து கோர்ட்டுக்கு தான் போக முடியுமா அல்லது அத்தாரிட்டிஸ் மூலியமாகவே பண்ண முடியுமா? கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த கண்டிஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான காரணங்கள் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அந்த யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, மேனேஜரோ யார் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது ரத்தாயிடாது. ஓகே. இப்போ இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். கோயில் அடுத்து நிறைய பேர் கோயிலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய பேர் மடங்கிருந்து எனக்கு பட்டா கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போது என்னென்னா கோர்ட் என்ன சொல்கிறது, அவங்க எதுக்காக நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சரி, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அவங்க எந்த நலனுக்காக எதிர்க்காங்களோ அதுக்காக தான். ஓகே. பட் வேறு எந்த நலனும் அதில் வரக்கூடாது. ஓகே சார். அப்படி தெளிவாக நீதிமன்றம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீ கால் பண்ண ஒரு நேயர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ கங்காதரன் சார் அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் சார். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.